அடுத்த ஆண்டு முதல் நாட்டிலுள்ள தனியார் சுகாதார மையங்கள் விலைப்பட்டியலை பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். நாட்டில் வேண்டுமென்றே மருந்து விலைகள் உயர்த்தப்படுவதை தவிர்ப்பதற்கு இந்த நடைமுறை மிகவும் அவசியமாகும் என அவர் கூறினார். 2011ஆம் ஆண்டு விலை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இது அமல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் வழி காப்புறுதிக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகளின் விலை மறுசீரமைப்பு செய்யப்படும். பார்வைக்கு வைக்கப்பட்ட மருந்துகளின் விலை கூடுதலாக இருப்பதை தவிர்ப்பதற்கு இது மிகவும் அவசியம் என்ற அவர், அதே வேளையில் நாட்டில் மருந்துகளின் விலையும் வேண்டுமென்றே உயர்த்தப்படக்கூடாது எனவும் எச்சரித்தார். நேற்று மக்களவையில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் சுகாதார அமைச்சின் சார்பில் பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1998ஆம் ஆண்டு தனியார் சுகாதார பாதுகாப்பு சேவை வசதி சட்டம் 2006ஆம் ஆண்டு அமலுக்கு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அதே வேளையில் மருத்துவமனைகளின் சுகாதார கட்டணம், மருத்துவ கருவிகளுக்கான கட்டணம், ஆய்வுக்கூடங்களுக்கான கட்டணம், மருந்துகளுக்கான கட்டணம் ஆகியவற்றை சுகாதார அமைச்சு கட்டுப்படுத்தாது எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.